என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 17/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணை நமக்கு என்றும். அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 93 1, 2, 3. கனிவும் இரக்கமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 3:13-20. கடவுள் மோசே யார் என்று கேட்கும் பொழுது, இஸ்ரேல் மக்களிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அதுவே என் பெயர் போய் சொல்ல என்று சொல்கிறார். அதேபோல் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 11:28-30. நான் கனிவும் மனத்தாழ்மையும் இரக்கமும் உடையவன். ஆகவே நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். சுமைகளை இறக்கி வைத்து இயேசு நமக்கு சுகம் தருவார். கடவுள் மகிழ்ச்சியே உருவானவர். அவரது உருவிலே படைக்கப்பட்ட மனிதன் தொடக்க நூல் 1:27 சொல்வது போல் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாவதை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த உண்மைக்கு இன்றைய முதல் வாசகம் சான்று பகர்கின்றது. கடவுள் எகிப்தின் கொடுமையிலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்ல எகிப்து நாட்டிற்கு மோசேயை அனுப்பி வைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கடவுளின் மறு உருவான இயேசு ஏழைகள், சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோரின் சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கவே பிறந்தேன் என்கிறார் இயேசு. லூகாஸ் 4:18. அவர் சந்தித்த மக்களை அனைவரையும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் பார்த்து கொண்டார். மற்றவர்களை வாழ வைக்க அவர் தனது உயிரை கொடுக்கவும் தயங்கவில்லை. நாம் இன்று சில கஷ்டங்கள் வரும்போது மனசோர்வு அடைகிறோம், வேதனைப்படுகிறோம். அன்று மோசே அந்த எகிப்து மக்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் போது, இறைவனிடம் போய் சந்திக்கும் பொழுது இறைவனை முகமுகமாய் சந்தித்த ஒரே மனிதர் மோசே தான். எத்தனையோ யாக்கோப்பு கூட அவரை, நீங்கள் யார் என்று சொல், நீ எனக்கு ஆசீர்வதிக்க விட்டால் நான் விடமாட்டேன் என்று அந்த போராடினாரே தவிர, ஆனால் முகமுகமாய் சந்தித்தவர் மோசே மட்டுமே. ஆனாலும் அவரால் அதை பார்க்க முடியாமல் முகத்தை மூடிக்கொள்கிறார். ஆனால் அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அவரால் கால் வைக்க முடிவதில்லை. ஏனென்றால் அதுவும் இறைவனின் திட்டமே. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்வு என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் தினம் சந்திக்கலாம், வேதனைப்படலாம், நாம் மன கஷ்டத்தால் நாம் மிகவும் வருந்தலாம். ஆனால் இறைவன் ஒருவரே நமக்கு சுகத்தையும் நம்மளுடைய அந்த பெருஞ்சுமையை இறக்கி வைக்க இறைவன் ஒருவரால் மட்டுமே முடியும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று யாரால் சொல்லக்கூடும்? நாம் உடன் பிறந்தவர்களா, நண்பரா, கணவனா, மனைவியா, தோழியா, பிள்ளைகளா? இதோ இன்று எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தை மதிப்பதில்லை. எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரிடம் எந்த ஒரு கவுன்சிலிங் கேட்பதில்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒரு அகங்காரத்தில் வாழ்கின்ற இந்த காலத்தில் எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் உள்ளுக்குள் அழுது சாகிறார்கள். எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் தெருவில் இருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களில். காரணம் இன்றைய தலைமுறை. அதனால் அதிலும் சிலர் இருக்கிறார்கள் பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய ஆசிரை பெற. எந்த பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கவில்லையோ அவர்களுக்கு சாபம். பெற்றோரை மதிக்காதவர்கள் எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் ஆசீர்வாதமாக வாழவே முடியாது. அதனால்தான் இயேசு கூறுகிறார், நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன் என்று. அதனால் பெற்றோரை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதான் நம்மளுடைய முதல் ஆசிரியர் பெற்றோர்கள் தான். அதை கண்முன் கண்டு வருகிற பிள்ளைகள் அதைத்தான் கற்றுக்கொள்வார்கள். நாம் ஒருவரிடம் சண்டை போட்டால் நம் பிள்ளைகள் சண்டை போடுவார்கள். நாம் ஒருவரிடம் சமாதானமாக இருந்தால் அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். இறைவன் நமக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி நமக்கென்று பல புனிதர்களையும் பல விவிலியம் போல பல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த புண்ணிய புத்தகங்களினாலும் நம்மிடம் பேசுகிறாரோ அதை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும். நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் மோசேக்கு சொன்னது போல நீயும் இஸ்ரேலின் பெரியவர்களும் எகிப்திய மன்னரிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேய கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதே நாங்கள் பாலை நிலத்திற்கு 3 நாள் வழிப்பயணம் போக எங்களுக்கு வழித்தாரும் என்று கேளுங்கள் என்று. ஆனால் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அதேபோல் நாம் இறைவனை தினம் நாம் அவரை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து
நம்மளுடைய பெட்டிஷன்ஸை மட்டும் இறைவனிட்ட வைக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஜெபத்தையும் அவரை புகழ்வதிலும் நாம் கருத்தாய் இருக்க வேண்டும். அன்பிறைவா, இதோ இந்த வசனங்களை தந்து பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றவரே, இதோ எங்கள் சுமைகளை உம் பொற்பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். நீர் கனிவும் இறக்கும் மனத்தாழ்மை உள்ளவர். இதோ எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.